நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது ஆயிரங்கால் மண்டபம். இந்த ஆயிரங்கால் மண்டபம் என்பது அங்கே இருப்பதே 953 தூண்கள் தான். ஆனால் அழைக்கப்படுவது ஆயிரங்கால் மண்டபம். இது எப்படி சாத்தியம்? அதாவது ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில் உள்ள திரு மாமணி மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் என்று அழைக்கப்படுகின்றது. இம்மண்டபத்தில் இருப்பது 953 தூண்கள் தான். ராபத்து திருநாட்களில் சுவாமி நம்பெருமாள் இங்கு எழுந்தருள்வார். அந்த 10 நாட்கள் மட்டும் மண்டபத்தில் 1000 தூண்கள் வந்துவிடும். எப்படி சாத்தியம்? வைகுண்ட ஏகாதசிக்கு 1 மாதம் முன்பே இந்த மண்டபத்தின் முன் பந்தக்கால் நடுவிழா நடைபெறுகின்றது. 47 தென்னை மரங்களால் ஆன பிரம்மாண்டமான பந்தல் அமைக்கப்பட்டுவிடும். இதன் மூலம் 953 கல் தூண்களும் 47 தென்னை மர தூண்களும் சேர்த்து மொத்தம் 1000 கால் மண்டபம் பூர்த்தியாகி பெருமாளை வரவேற்க தயாராகி விடுகின்றது. இதுவே ஆயிரங்கால் மண்டபம் என்று அழைக்கப்படுகின்றது. நன்றி நேயர்களே, நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.